தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேர்ம் 3 சம்மேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் 2023-24க்கு. அந்த டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, ஓகேவா? School Education Department in Tamil Nadu, Term 3 Summative Examination 2023-24 for classes 1st to 9th. இதான் டைம் டேபிள் வந்து இந்த ஸ்லைடில் இருக்கிறது வந்து கிளாஸஸ் ஃபார் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான டைம் டேபிள் இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. டைமிங் மாறுது, லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ 2/4/24 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 12ஆம் தேதி முடியுது. இப்போ டைம் டேபிள் பாருங்கள். 1லேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2/4/2024 டியூஸ்டே வந்து கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த 3 கிளாஸுக்குமே வந்து லாங்குவேஜ் பேப்பர், அதாவது தமிழ் எடுத்தவங்க தமிழில், அவங்களுக்கு வந்து காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் நடக்கும். கிளாஸ் 4, 5 5வது கிளாஸும் 4வது வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே லாங்குவேஜ் கிளாஸ் சப்ஜெக்ட் தான், ஆனால் மத்தியானம் நடக்குது. அதாவது 2லேருந்து 4 வரைக்கும் டைமிங். அப்புறம் 3/4/2024 வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. ஸோ இந்த 5 கிளாஸுக்குமே இங்கிலீஷ் தான். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5 இந்த 5 கிளாஸுக்குமே வந்து இங்கிலீஷ் தான் 3/4/2024. ஆனால் கிளாஸ் 1, 2, 3 இந்த 3 கிளாஸுக்குமே வந்து காலையில் 10 to 12. ஆனால் கிளாஸ் 4, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 to 4 வரைக்கும் இங்கிலீஷ். அடுத்து 5/4/2024 ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கிளாஸுக்குமே மேக்ஸ் தான் நடக்குது. ஆனால் வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3 இந்த 3 வகுப்புகளுக்குமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10 to 12. அடுத்து 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதே மேத்தமெட்டிக்ஸ் வந்து 2 to 4 மத்தியானம் நடக்க போகுது. அதாவது ஜென்ரலாக சொன்னோம்னா வகுப்பு 4, வகுப்பு 5ல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா எக்ஸாமுமே 2 to 4 தான், மத்தியானம் 2 to 4 தான், ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8/4/2024 மண்டே வந்து லாங்குவேஜ் நடக்க போது. மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லாங்குவேஜ் 5 கிளாஸுக்குமே நடக்குது. 5 கிளாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து மத்தியானம் தான், 2 to 4 தான். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலையில் கிடையாது, மத்தியானம் தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 8/4/2024 நமக்கு 3 கிளாஸ் கொண்டானது முடிஞ்சிருச்சு. கிளாஸ் 1, 2, 3 லாங்குவேஜ், இங்கிலீஷு, மேக்ஸு. மைனாரிட்டி சப்ஜெக்ட் எழுதுறவங்களுக்கு மட்டும் 8ஆம் தேதி இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4, 5க்கு வந்து எக்ஸ்ட்ராவே இன்னும் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சயின்ஸும் சோசியல் சயின்ஸும். அப்போ 10/4/2024 வெட்னஸ்டே வந்து கிளாஸ் 4க்கும் கிளாஸ் 5க்கும் வந்து சயின்ஸ் நடக்க போது, மத்தியானம் 2 to 4 வரைக்கும். அடுத்து 12/2/2024 ஃப்ரைடே இது லாஸ்ட் எக்ஸாம். சோசியல் சயின்ஸு வகுப்பு 4, வகுப்பு 5 இந்த 2 கிளாஸுக்குமே வந்து சோசியல் சயின்ஸ் வந்து 2 to 4 நடக்க போகுது, ஓகேவா? ஸோ இந்த டைம் டேபிள் நம்ம சொல்ல ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் அந்த பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது இதே தான் டேர்ம் 3 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள், அதாவது ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் ஃபார் கிளாஸஸ் 6 to 9 6வதுலேருந்து 9வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான டைம் டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 12ஆம் தேதி முடியுது. இப்போ வந்து 2/4/24 வந்து இந்த 4 கிளாஸுக்குமே, அதாவது கிளாஸ் 6, கிளாஸ் 7, 8, 9 இந்த 4 வகுப்புகளுக்குமே லாங்குவேஜ் தான், அதாவது தமிழ் லாங்குவேஜ் வரும். இதில் வந்து 6, 7க்கு வந்து காலையில், ஓகேவா? 6வது வகுப்புக்கும் 7வது வகுப்புக்கும் லாங்குவேஜ் 1 வந்து 2/4/2024 வந்து காலையில் 10 to 12 வரைக்கும். ஆனால் கிளாஸ் 8, கிளாஸ் 9க்கு வந்து அதே லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து மத்தியானம் 2 to 4 வரைக்கும். அதுக்கப்புறம் 3/4/2024 வெட்னஸ்டே வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் 4 வகுப்புக்குமே. ஆனால் இப்போ நான் தமிழ் லாங்குவேஜ் மாதிரியே தான், கிளாஸ் 6, 7க்கு வந்து காலையில் 10 to 12, கிளாஸ் 8, 9க்கு வந்து மத்தியானம் 2 to 4, ஓகேவா? அடுத்து 4/4/2024 தேர்ஸ்டே வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் 4 கிளாஸுக்குமே மத்தியானம் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 6, 7க்கும் கூட வந்து மத்தியானம் 2 to 4 தான் நடக்க போகுது. 8, 9க்கு எப்பவும் போல் 2 to 4. இவங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் 5/4/2024 ஃப்ரைடே வந்து 4 கிளாஸுக்குமே மேக்ஸ் தான். ஆனால் வந்து 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 12 மேக்ஸு. அடுத்தது 8ஆம் வகுப்புக்கும் 9ஆம் வகுப்புக்கும் அதே மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து மத்தியானம் 2 to 4 வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம்.
அடுத்து 8/4/2024 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாஸுக்குமே ஆப்ஷனல் லாங்குவேஜ். 4 கிளாஸுக்குமே ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து மத்தியானம் மட்டும் தான். 2 to 4 தான். ஓகேவா? அடுத்து 10/4/2024 வெட்னஸ்டே வந்து சயின்ஸு. 4 வகுப்புக்குமே சயின்ஸ் தான். கிளாஸ் 6, 7 இந்த 2 கிளாஸுக்கும் காலையில 10 to 12. கிளாஸ் 8, 9க்கு வந்து மதியம் வந்து 2 to 4. அடுத்து 12/4/2024 சோசியல் சயின்ஸு 4 வகுப்புக்கும். இதுலயும் 6 to 7 6வது வகுப்புக்கும் 7வது வகுப்புக்கும் மத்தியானம் வந்து காலையில 10 to 12. கிளாஸ் 8, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ் வந்து 2 to 4 மத்தியானம். ஓகேவா? ஸோ இதுலயும் அதே மாரி தான் 6 to 9 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய வகுப்பை சேர்ந்த மாணவர்கள். இவங்களும் கரெக்ட்டா உங்க கிளாஸ்க்கு உண்டான டைம் டேபிள் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அத இப்ப நோட் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகேவா? தேங்க் யூ.